பாடல் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில செகண்ட் காலர். ஸோ இவங்க கிட்ட நம்ம என்ன டாபிக் கேட்க போறோம்னா, தோமா ஐயாவை பத்தியும் அவர் ஏன் சந்தேகப்பட்டாரு, அந்த சந்தேகத்திலேருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்றது தான் டாப்பிக்காக கேட்க போறோம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பிடிச்ச பாடலையும் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். அவங்க கிட்ட பேசலாமா? வாங்க. ஹலோ, உங்க பேர் என்ன? எங்க இருந்து கால் பண்றீங்க சிஸ்டர்? நான் ஜான்சி டேனியல் சூரத்ல இருந்து பேசுறேன். ஓகே சிஸ்டர், ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசல. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய ஜெபத்தினாலையும் ஆண்டவருடைய கிருபையினாலையும் நாங்க சந்தோஷமா இருக்கோம். கண்டிப்பா. ஓகே சிஸ்டர், நம்ம ஃபேமிலியை பத்தி நம்ம ஏஞ்சல் டிவி நேயர்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றீங்களா? ஓகே, எங்க வீட்ல நான், என் ஹஸ்பண்ட், எனக்கு ஒரு பையன் இருக்கான், இங்க அத்தை இருக்காங்க, 4 பேர். ஓகே, ஸோ நீங்க சூரத்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்களா? ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா சிஸ்டர்? நான் வீட்ல தான் இருக்கேன். ஆனா வீட்ல வந்து டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன். டியூஷன் எடுக்கிறீங்க. ஓகே, டியூஷன் எடுக்கும்போது சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ஏசப்பா பத்தி சொல்லி கொடுக்கறதுண்டா? சொல்லி கொடுப்போம் பிரதர். நாங்க அடிக்கடி ஏதாவது ப்ரோக்ராம் மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். அப்ப நாங்க வந்து சண்டே ஸ்கூல் மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது வசனம் அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்து ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்து அந்த மாதிரி சில டைம்ல பண்ணுவோம். வெரி குட், வெரி குட். தொடர்ந்து பண்ணுங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்களை வேதாகமத்தை பத்தி அடுத்தடுத்த காரியங்கள் சொல்லி கொடுத்து இனிமேல் வரப்போகிற காரியங்கள் எப்படி இருக்குன்றத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே பிரதர். ஓகே சிஸ்டர், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து ஒரு டாபிக் எடுத்திருக்கோம், சந்தேகம் அப்படின்னு. அந்த டாபிக்கு புதிய ஏற்பாட்டுல உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னா யார் ஞாபகம் வர்றது? சந்தேகப்பட்டது வந்து தோமா. அப்ப அந்த சம்பவத்தை படிச்சிருக்கீங்களா? அதை உங்களுக்கு புரிஞ்சத மாதிரி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். அவர் வந்து ஆண்டவர் வந்து அவர்கிட்ட சொல்லுவாரு, தோமாவே இப்ப நீ வந்து உன்னோட விரலை என்னோட கையில விட்டு பாரு அப்படின்னு சொல்லுவாரு. நீ ஏன் வந்து அவிஸ்வாசியா இராமல் விசுவாசியா இரு அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். வெரி குட், கரெக்டா சொன்னீங்க. இன்னொரு சம்பவத்தை, ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. அது என்ன வார்த்தை? நீ கண்டதுனால விசுவாசித்தாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள் சொல்லுவாரு. வெரி குட், வெரி குட். ஸோ கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஸோ தோமா ஐயா கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, சந்தேகப்படக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் சந்தேகப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அது சொன்னபடியே நடக்கும் அப்படின்றத விசுவாசிக்கணுன்றதை கற்றுக்குறோம். அப்படிதானே? ஆமா பிரதர், ஆமா. ஓகே சிஸ்டர், இன்னைக்கு நம்ம ஹலோ ஏஞ்சல்ல உங்களுக்கு என்ன பாடல் ப்ளே பண்ணலாம்? எனக்கு சாரால் நவரோஜி ஆன்ட்டியோட ஏதாவது ஒரு சாங் கேட்கணும். கண்டிப்பா உங்களுக்காக நாங்க போடுறோம். ஸோ உங்க டியூஷன் பிள்ளைங்களுக்கு, உங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஹலோ ஏஞ்சல் டீம் சார்பாக நாங்கள் ஹாய் சொன்னோன்னு சொல்லுங்க. ஓகே? ஓகே பிரதர். ஓகே சிஸ்டர், உங்ககிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து ஏஞ்சல் டிவிக்காகவும் சாதுவையாக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நாங்களும் உங்க குடும்பத்துக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறோம். ஓகே பிரதர், தேங்க்ஸ் ஃபார் காலிங். பாய். பாய். ஓகே நேயர்களே, சூரத்ல இருந்து சிஸ்டர் பேசினாங்க. ரொம்ப அழகா பேசினாங்க. நம்ம கேட்ட டாபிக்கும் அழகா பதில் சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க கேட்ட ஒரு சாரால் நவரோஜி அம்மா பாடல் வந்துட்டே இருக்கு. பாட்டு மின்
தள்ளிடுவோம் பாரங்கள் யாவும் நீக்கிடுவோம் பேரின்ப ராஜம் சேர்ந்திடுவோம் மேகமீதினில் வேகமுடன் மீட்சியாய் சுவை வந்திடுவோம் மேகமீதினில் வேகமுடன் மீட்சியாய் சுவை வந்திடுவோம். வெல்கம் பேக் டு ஹலோ ஏஞ்சல்.